காஞ்சிபுரத்தில் உள்ள அஷ்டபுஜ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவத்தில் சப்பர வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளினார். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவத்தை ஒட்டி ஸ்ரீதேவி, பூதேவி மற்றும் அஷ்டபுஜ பெருமாளுக்கு பட்டாடைகள் உடுத்தி சுவாமி சப்பர வாகனத்தில் எழுந்தருளினார். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வீசிய சூறாவளி காற்றால் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தது. அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சேவூர், புலிப்பார், கந்தம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் சூறாவளி காற்று வீசியது. இதனால் இப்பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தது. இதனால் விவசாயிகளுக்கு பெரு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். எனவே சேதமடைந்த வாழை மரங்களுக்கு திறனற்ற திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அதிவேகமாக வந்த கார் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. காடச்சநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மண்கரடு பகுதியில் இருந்து ஸ்ரீ கார்டன் பகுதிக்கு பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த மணி மற்றும் அவருடைய நண்பர் ஆகிய இருவரும் மதுபோதையில் காரை வேகமாக ஓட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் இந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலைபோர கால்வாயில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் காரில் இருந்த இருவரையும் மீட்டு மருத்துவமனை அனுப்பி வைத்தனர். மேலும் இப்பகுதியில் மதுபான கடை இயங்கி வருவதாகவும் இந்த மதுபான கடைக்கு வரும் பெரும்பாலானோர் போதையில் விபத்தை ஏற்படுத்துவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கழிவுநீர் கால்வாய் தூர் போய் உள்ளதால் கிராம மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். கீழச்சிறுவாய் கிராமத்தில் ஊர் சாலையை ஒட்டியுள்ள நுழைவு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் சேதமடைந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரிவதால் அந்த பாதையில் வாகன போக்குவரத்து தடைபட்டுள்ளது. கடந்த பல மாதங்களாக அந்த தெரு வழியாக வாகனங்களில் செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருவதாக கூறும் மக்கள் விடியா அரசின் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளிடம் புகார் கூறியும் அவர்கள் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டினர். திருப்பூரில் கைக்குழந்தைகளுடன் பிச்சை எடுத்த 4 பெண்கள் மீட்கப்பட்டனர். புதிய பேருந்து நிலையம் அருகே குழந்தைகளை வைத்து பிச்சை எடுக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து புதிய பேருந்து நிலையம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு கைக்குழந்தைகளுடன் பிச்சை எடுத்த 4 பெண்களை மீட்டனர். மேலும் குழந்தைகள் வாடகைக்கு எடுக்கப்பட்டதா அல்லது ஏதேனும் கடத்தப்பட்ட குழந்தைகளா எனவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மீட்கப்பட்ட குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் ஏராளமான மக்கள் குளித்து மகிழ்ந்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழை காரணமாக உடுமலைப்பேட்டை அருகே திருமலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்து உள்ளது. இந்நிலையில் தற்போது கொளுத்தும் வெயிலால் வெப்பத்தை தணிக்க பஞ்சலிங்க அருவியில் ஏராளமான பொதுமக்கள் குளித்து மகிழ்ந்தனர். தொடர் விடுமுறையை ஒட்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இங்கு பைன் பாரஸ்ட் மற்றும் படகு இல்லம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சென்ற ஆர்வலர்கள் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தனர். மேலும் தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திரளான சுற்றுலா பயணிகள் குவிந்த நிலையில் கொண்டாடியும் செல்ஃபி எடுத்தும் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். குருத்தோலை ஞாயிறு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. சென்னை சாந்தோம் பேராலயத்தில் குருத்தோலை பவனியும் அதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் ஆராதனையும் நடைபெற்றன. திரளான கிறிஸ்தவர்கள் குருத்தோலைகளுடன் இதில் பங்கேற்று பவனியாக சென்றார்கள். இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு சவேரியார் பேராலயம், நெல்லை மாவட்டம் கள்ளிக்குளம் அதிசய பனி மாதா ஆலயம் மற்றும் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை அடுத்த பனிக்கன்குப்பம் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு கிறிஸ்தவ தேவாலயங்களில் திரளான கிறிஸ்தவர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் நிகழ்வை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் கிறிஸ்தவர்கள் 40 நாட்கள் தவக்காலம் கடைபிடித்து வருகின்றனர். அதன்படி கடந்த மாதம் 5ஆம் தேதி சாம்பல் புதன்கிழமை முதல் தவக்காலத்தின் நிறைவு நாளாக குருத்தோலை ஞாயிறு கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் குருத்தோலை ஊர்வலம் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. இதில் பங்கு தந்தைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர்.
விடுமுறையை கொண்டாட சேலம் மாவட்டம் ஏற்காட்டிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி அவதியடைந்தனர். தொடர் விடுமுறையை கொண்டாட ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டிற்கு ஆர்வலர்கள் குவிந்தனர். இந்நிலையில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் முறையாக ஏற்பாடு செய்யப்படாததால் பல மணி நேரம் கடும் நெரிசல் நிலவியது. இதன் காரணமாக பெண்கள், குழந்தைகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் எவ்வித முன்னேற்பாடு இன்றி அலட்சியத்துடன் அதிகாரிகள் உள்ளதாக மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தொடர் விடுமுறை மற்றும் கோடை சீசனையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் இந்த அருவிக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஆர்வலர்கள் வருகை புரிந்தனர். இங்குள்ள சிறுவர் பூங்காவில் விளையாடியும் அருவியில் நீராடியும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர்.